நண்பா தளபதி தொண்டர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். அதாவது நடிகர் தனுஷுக்கு நம்ம எஸ்டிஆர் சைடுல இருந்து வந்திருக்க ஒரு பெரிய செருப்படின்றது வந்து யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. கண்டிப்பா வந்து தனுஷே வந்து கரிகலங்கி தான் போய் இருப்பாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நடந்துச்சுன்றது வந்து A to Z நான் வந்து சொல்றேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து புரியும். அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்திலே முதலமைச்சர் ஆயிட்டாரு. ரொம்ப ஈஸி தான் போல, முதலமைச்சர் வந்து உடனே ஆயிலாம் போல அப்படின்னு வந்து பல தற்கூறிகள் நினைச்சிட்டு இருக்கு. இப்போ அதே போல தான் வந்து பல நடிகர்கள் வந்து நானும் அரசியலுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமா பேசிட்டு இருக்காங்க. நடிகர் ராகவா லாரன்ஸா இருக்கட்டும், நடிகர் விஷாலா இருக்கட்டும், தனுஷும் கூட நான் அரசியலுக்கு வர போறேன் அப்படின்ற மாதிரி மறைமுகமா அவருடைய பர்த்டே செலிப்ரேஷன்ல நிறைய கோமாளித்தனம் வந்து அதில் பண்ணி வச்சிருந்தாரு. இப்போ அது விஷயம் கிடையாது. அதாவது நம்ம தளபதி விஜய் வந்து அரசியலுக்கு வர்றதுக்கு 20-25 வருஷமாவே வந்து மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், பண உதவியாக இருக்கட்டும், நிறைய ஹெல்ப் அப்படின்றது வந்து பண்ணிட்டு இருக்காரு. அதனுடைய விளைவாக தான் இப்போ முதலமைச்சராக இருந்துட்டு இருக்காரு. அது மட்டும் கிடையாது, தமிழ் சினிமாவில் உச்ச நட்சத்திரமா இருந்தும் தான் வந்து சிஎம் ஆயிருக்காரு. ஆனா நம்ம தளபதி விஜய்க்கு இருக்கிற ரசிகர் பட்டாளத்தில் ஒரு 10% கூட தனுஷுக்கு இல்லைன்றது தான் விஷயமா இருந்துட்டு இருக்கு. நம்ம தளபதிக்கு ஊர் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. ஆனா தனுஷுக்கு ஒரு ஊருக்கு ஒரு 4 பேர் இருப்பாங்களான்றது கூட டவுட்டா தான் இருந்துட்டு இருக்கு. அதாவது சிம்புவோட ரசிகர்களா இருக்கட்டும், சிம்புவோட ரசிகர் மன்றங்களா இருக்கட்டும், அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, ஹலோ தனுஷ் சார், நீங்களாம் வந்து அரசியலுக்கு வந்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் கிட்டும் தளபதி விஜய் கிட்டும் வந்து செம்ம அடி வாங்குவீங்க, நாம் தமிழர் மாதிரி டெபாசிட் கூட இல்லாம நீங்க வந்து அடி வாங்க போறீங்க அப்படின்னு வந்து நம்ம தளபதி விஜய் அண்ட் சிம்பு இவங்க 2 பேரும் ஒண்ணா இருக்க அந்த ஒரு போட்டோ போட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. சமீபத்துல தான் நடிகர் சிம்பு வந்து நம்ம தளபதி விஜயை சந்திச்சு வாழ்த்துக்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாரு. நம்ம தளபதி விஜய்க்கு வந்து ரொம்ப வந்து சப்போர்ட்டா இருக்கிறது யாருன்னா சிம்பு தான். அது மட்டும் கிடையாது, இது வரைக்கும் நம்ம தளபதி விஜய வாழ்த்து சொல்ல வராத ஒரே ஒரு சுயநலவாதி நடிகர் யாருன்னா அதுவும் தனுஷ் தான். சோ கண்டிப்பா தனுஷுக்கு ஒரு பெரிய பாடம் அப்படின்றது இருக்கு. கண்டிப்பா அரசியலுக்கு வந்தாருன்னா நாம் தமிழரோட டெபாசிட் இல்லாம கீழ் இடத்துக்கு போய் சரியான செருப்படி அப்படின்றது தனுஷுக்கு கிடைக்கதான் போகுது. சோ சிம்புவோட ரசிகர் மன்றம் அண்ட் சிம்புவே வந்து நம்ம தளபதி விஜய்க்கு கொடுத்திருக்க எந்த ஒரு சப்போர்ட் அப்படின்றது வேற லெவல்ல இருந்துட்டு இருக்கு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.